ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த 7 ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,300 புள்ளிகளில் தாண்டிடுச்சு. சென்செக்ஸும் 521 புள்ளிகள் கேப் அப் ஆகிருக்கு. இது இல்லாமல் ஐடி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையை கிளப்பியிருக்கு. எஃப்ஏயு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அளவுக்கு கடந்த 5 ட்ரேடிங் செஷனில் அவங்களோட ஷேர்ஸை வாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சவரலுக்கு 2,200 சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இது இல்லாமல் ஐடி பங்குகளும் ஒரு அதிரடியான ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணங்கள் என்னென்ன? HCL டெக்னாலஜி டார்கெட் ப்ரைஸா லுவுமா நிறுவனம் 1,700 வரைக்கும் போகலான்னு டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்க? இது இல்லாமல் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் மார்ச் 2026க்குள்ளார நிஃப்டி 50 28,100 வரைக்கும் போகலான்னு கணிக்கிறாங்க. அவங்களோட டாப் ஸ்டாக்ஸ் பிக்ஸ் என்னென்ன? இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அது இல்லாமல் என்ன மாதிரி சின்ன யூடியூப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சவரலுக்கு ரூபாய் 2,200 குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சீனா மீதான டேரிஃப் வரியை விதிச்சுட்டு வந்தாங்க. இந்த வரி சுமைகள்லாம் இப்போ குறைஞ்சதுனாலையும், அது இல்லாமல் அமெரிக்க ஃபெடரல் வங்கியின் தலைவரான ஜெரம் பவுலை பணி நீக்கம் செய்ய போகிறதா ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு வந்தாங்க. இதனாலையும் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் ஒரு உச்சத்தை அடைஞ்சிச்சு. இந்த செய்தி ஜெரம் பவுலை பணி நீக்கம் செய்ய போகிறது இல்லைன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கினதுனால தங்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் சவரலுக்கு 2,200 குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு சென்னையில் 1 கிராம் தங்கத்தின் விலை நேற்றைய விலையான ரூபாய் 9,290லேருந்து 275 ரூபாய் சரிந்து 9,015 சரிந்திருக்கு. அதே சமயம் 8 கிராம் தங்கத்தின் விலை நேற்றைய விலையான 74,320லேருந்து 2,200 சரிந்து 72,120 விற்பனை ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி, டிசிஎஸ், ஓஎஃப்எஸ்எஸ், எம்பசிஸ் இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம். இதுக்கு என்ன காரணம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம். இந்த திடீர் மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்கா சீனாவுக்கு இடையான வர்த்தக பதற்றங்கள் விரைவில் குறையலாம் என்ற தகவல் வெளியானதுனால முதலீட்டாளர்களிடையே ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. இதனால அமெரிக்க பங்குச்சந்தையில் முக்கிய குறியீடுகளான டவ் ஜோன்ஸ் 670 புள்ளிகள் உயர்ந்தது. அதாவது 1.8% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. அதே போல் S&P 500 பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை 1.6% வரைக்கும் கெயின் ஆச்சு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.9% உயர்ந்துருந்துச்சு. இந்த காரணத்தினால்தான் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் டவ் ஜோன்ஸ் குறியீடு ஒரு கட்டத்தில் 1000 புள்ளிகள் மேலே உயர்ந்தது. இந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில் ஐடி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையை கிளப்பியிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் 5.71% வரைக்கும் கெயின் ஆகி 8,650 புள்ளிகளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்பசிஸ் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா 2,521 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 5% கிட்ட கெயின் ஆகிருக்கு. அதே மாதிரி டாடா கன்சல்டன்சி நிறுவனமும் இன்னைக்கு ஒரே நாளில் 2.73% வரைக்கும் கெயின் ஆகி 3,405 புள்ளிகளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. HCL டெக்னாலஜி நிறுவனம் இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7.25% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 1,594.4 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று தான் பார்த்தீங்கன்னா Q4 காலாண்டு முடிவுகள் அறிவித்திருந்தாங்க. இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இயர் ஆன் இயர் 6% உயர்ந்திருக்கு. போன வருஷத்தில் 28,499 கோடியாக இருந்தது இவங்களோட வருவாய். இந்த வருஷத்தில் 30,246 கோடியாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இது இல்லாமல் நிகர லாபமும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 8% வந்து அதிகமாயிருக்கு. நிகர லாபம் 4307 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஹெச்டிஎல் டெக்னாலஜி நிறுவனத்துக்கு லுவாமா தரகு நிறுவனம் அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸாக கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்கறதுனால அவங்களோட வருவாய், ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஸ்டாக்குக்கு 1700 வரைக்கும் போகலான்னு இந்த லுவாமா தரகு நிறுவனம் வந்து டார்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மார்கன் ஸ்டான்லி தரகு நிறுவனம் ஈக்குவல் வெயிட்டேஜாக இந்த ஸ்டாக்குக்கு 1600 வரைக்கும் போகலான்னு அவங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் நிஃப்டி 50 மார்ச் 2026க்குள்ளார 28,100 புள்ளிகள் வரைக்கும் போகலான்னு அவங்களோட கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா சீனா மற்றும் வட அமெரிக்கா நாடுகளில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதிகமான வரியை வந்து விதித்திருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான வரியை வந்து விதித்திருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்திய நாடுகள் வந்து பயனடைய வாய்ப்பு இருக்குன்னு இதனால இயந்திரங்கள், ரசாயனம், ஜவுளி மற்றும் பொருளியல் பொருட்களில் இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதி வந்து இன்னமும் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட கணிப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினாலையும் நிஃப்டி 50 மார்ச் 2026க்குள்ளார 28,100 புள்ளிகள் வரைக்கும் போகலான்னு அவங்க வந்து கணித்திருக்காங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 புள்ளிகள் வரைக்கும் போகலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளார நீங்கள் வந்து நல்ல லாபத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்கை வந்து செல் ஆஃப் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் அவங்க சில ஸ்டாக்குகளை வந்து பை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வங்கி, மாருதி சுசுகி, அல்ட்ராடெக் நிறுவனம், டாடா ஸ்டீல், எல்என்டி, சன் ஃபார்மா, கெயில் இந்தியா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டாடா கம்யூனிகேஷன், ஆர்கிஎல் கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் அவங்களோட டாப் ஸ்டாக்ஸாக வந்து பிக் பண்ணியிருக்காங்க.